லைக் அதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மாதிரி தான் இதுல அந்த எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் மோகன்லால பழி வாங்கணும் நல்லா ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஆனா கடைசி வரைக்கும் அதான் அந்த 2 பார்ட் பார்த்த மாதிரி கடைசி வரைக்கும் அவரை பிடிக்க முடியாது. ஸோ அதனால அது என்னென்னலாம் பண்றான்ற மாதிரி இருக்கு. ஒண்ணுல வந்து பொண்ணை காப்பாத்துற மாதிரி இது பண்றாரு, ரெண்டுலயும் அந்த மாதிரி இதுல என்ன இதுலயும் அதுதான் அந்த பொண்ணை வச்சுதான் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பாட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பொண்ணா இருப்பாங்க, இது கொஞ்சம் கல்யாணம் அந்த மாதிரி ஒரு இது கொண்டு போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, ஏன்னா கதைக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகல. ஏன்னா அந்த பொண்ணு ஃபேமிலி அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போயிடுச்சு. இன்டர்வல் அப்போ ஒரு செம்ம ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போச்சு, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. வந்து இது வந்து ஃபேமிலி டிராமா மாதிரி கொண்டு போறாங்களா இல்ல அதே பழைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி டிராமா, அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த ஸ்டோரிக்குள்ள பண்ணுங்க அந்த கிரைம் மாதிரி இதுவாயிருக்கு. மியூசிக்லாம் எப்படி போகுது? மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த த்ரில்லர் சீன்லாம் பார்க்கும்போது பிஜிஎம்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு பாக்குறது. ஒரே கதை ஒரே பேட்டர்ன் எடுத்துக்கலாம், ஸ்லோவா போற மாதிரி ஏன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் இல்ல ஸ்லோவா இல்ல, அதான் அந்த ஃபேமிலி போஸ்ட் மட்டும் கொஞ்சம் இதுவா போச்சு. பட் அங்க கூட 2-3 ஹியூமர்லாம் வச்சு ரொம்ப போர் அடிக்காம ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷயம் 3 வந்து கொஞ்சம் இமோஷனல் ஃபேமிலி ட்ராமா ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் அதில் வந்து முன்னாடியில் அவர் அங்கே ரியாக்ட் பண்ண மாதிரி, ஆனால் இதில் வந்து அவர் இங்கே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அதுதான் பிளான். அப்படி போகுது. த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் ஃபேமிலி ட்ராமா அவரோட ஃபேமிலி இமோஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அவரோட அந்த டைரக்ஷன் ஓகே தான், நல்லா இருக்கு. ஸ்லோவாக எதுவும் இல்லை, நம்ம இன்டென்ஸ் தான் இருக்கும். மியூசிக் ஓகே தான், மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஓகே தான். இருக்கலாம் சார், இருக்கு, சான்ஸ் இருக்கு. சூப்பராக இருந்து இன்டர்வல் வரைக்கும் ஸ்லோவாக போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் கதை நல்லா பிக்கப்பாக இருக்கு, எக்ஸலண்டாக இருக்கு. மோகன்லால் ஒன்று வந்து பெஸ்ட்டு, அதை வந்து நம்ம டச்சே பண்ண முடியாது. 2 வந்து அந்த எனக்கு அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக இல்லை. 2 வந்து ஆக்சுவலாக ஓடிடியில் தான் வந்தது, தேட்டரில் கிடையாது. 2-வை கம்பேர் பண்ணும்போது 3 நல்லா இருக்கு. பட் ஸ்லோவாக போகுது, இன்டர்வல் வரைக்கும் ஸ்லோவாக போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் பிக்கப் ஆகிடுது, நல்லா இருக்கு, எக்ஸலண்டாக இருக்கு. அது கதை சொன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதே கேஸ் தான் அது. இதுல அது பொண்ணை வச்சு இது பண்றாங்க, ட்ராப் பண்றாங்க, அது அப்படியே கிளைமேக்ஸ் பார்த்து கதை சொன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. எக்ஸலண்ட், கண்டிப்பா. படம் நல்லா இருந்துச்சு. எப்போ போல ட்விஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 45 மினிட்ஸ் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் லாஸ்ட் 45 மினிட்ஸ்ல நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் 2 பார்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் 45 மினிட்ஸ் டேரக்டர் டச். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கரண்ட்டாக எல்லாமே கரண்ட்டாகி வருது, நல்லா இருந்துச்சு. அது போல விஷயம் 1-2 பண்ணுற மாதிரி அதே மாதிரி மியூசிக் ஸ்டைலு எல்லாமே நல்லா இருந்துச்சு. போட்டிருக்காங்க, பட் அது லீட் ஆகாது. அவங்க எண்டுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன லீடு, அது லீட் ஆகாது, எண்ட் ஆயிரும்.